ஹீரோக்கு வேற ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்றப்ப தான் இவனுக்கு புரியுது நமக்கு அணுவை தான் பிடிச்சிருக்கு, நம்ம லைஃப்ல அணு இருந்தா தான் கரெக்டா இருக்கும் அப்படி சொல்லி புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அணு கிட்ட போய் நம்ம ப்ரப்போஸும் பண்ணலாம் அப்படி சொல்லி முடிவு பண்றான். அப்படியே போயிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு நாள் அவங்க அப்பா கூட்டிட்டு போய் அணுக்கு கல்யாணம் ஆனா இந்த வீட்டை தான் நான் கிஃப்டா கொடுக்க போறேன் அப்படி சொல்லி சொல்றாரு. திடீர்னு அணு காலேஜ்ல யாரோ அவளை ஹராஸ் பண்ணிட்டாங்கன்னு கால் வருது. ஹீரோ போய் அங்க அவங்க கூட எல்லாம் சண்டை போட்டு அணுவை காப்பாத்தி வீட்டுல விட்டுட்டு மறுபடியும் கிளம்பி 2 பேரும் போறாங்க. அப்பதான் ஹீரோக்கு தெரியுது அணுக்கு கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளைய தான் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அணுக்குமே ஹீரோ மேல ஒரு க்ரஷ் இருந்துட்டே தான் இருந்திருக்கும். பட் 2 பேருமே அதை வெளியே காட்டியிருக்க மாட்டாங்க. இப்போ அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னதுமே அவங்க அம்மாக்குமே ரொம்ப சந்தோஷம். அணுவுமே உட்கார வச்சு அவங்க அப்பா பேசுறாரு. நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி அணுவுமே சொல்லிடுறா. அன்னைக்கு நைட்டு அணுவோட அப்பா கூட ஹீரோ உட்காந்து குடிச்சிட்டு இருக்கப்ப என் பொண்ணுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைச்சு வச்சுட்டு அதே மாதிரி உனக்கும் பண்ணணும்னு சொல்றப்ப நான் ஆசைப்பட்ட லைஃப் உங்களால கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பான். சத்தியமா நான் கொடுப்பேன் அப்படி சொல்லி இவன் சொல்றப்ப அப்ப நான் உங்க பொண்ணு தான் லவ் பண்றேன், நீங்க என் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்து எங்களை சேர்த்து வைக்க முடியுமா அப்படி சொல்லி ஹீரோ கேட்டதும் அவரு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு.